பொழுதினிக்கும் எவன் எவன் கூட போறான், யார் வந்து கூட்டணியில வரப்போறாங்க, யார நான் சேர்த்துக்கணும் இது ஒண்ணு தான் உங்களுக்கு அரசியலா? இந்த அரசாங்கத்தோட இந்த 3 மாசத்துல இந்த கவர்மெண்ட் முடிய போது. தேர்தலுக்கு முந்தின கடைசி பொதுக்குழு. இந்த 4 வருஷத்துல திமுக அரசாங்கத்தோட செயல்பாடுகள், மிக மோசமான செயல்பாடுகள் குறித்த ஏதாவது ஒரு தீர்மானம் அதில இருக்கா? 3, 4 விஷயம் நடந்தது கடந்த 2 வாரங்கள்ல. ஒன்று என்சிஆர்பி டேட்டா. 2023 டேட்டால வந்து தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள்ல தமிழ்நாடு முதலிடம். எவ்வளோ மோசமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது எடப்பாடி பீரியட்ல நடந்ததா திமுகவும், மீடியாவும் குதிச்சிருக்கும். மீடியா கம்ப்ளீட்டா கையெது கொண்டு மெய்யது பத்தி இருக்கான். ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் எடப்பாடி. அந்த ஸ்டேட்மெண்ட்ட தீர்மானத்தில வைக்கணும்ல. பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு காணப்படும். கன்விக்ஷன் ரேட் யூபியை விட கீழே இருக்கின்றான். கன்விக்ஷன் ரேட் அதிகரிப்பதற்கான எல்லா விதமான வழிமுறைகளையும் நாங்கள் கையாளுவோம். அந்த என்சிஆர்பி டேட்டா அது குறித்த உங்களுடைய கண்டனம், நாங்கள் வந்தா என்ன செய்வோம்? அது தீர்மானத்தில வந்திருக்கணுமா வேணாமா?